தற்போதைய அண்மை செய்தி. நெல்லை மேயர் தேர்தலில் மேலும் ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மேயர் தேர்தலில் திமுக வேட்பாளர் நீங்களாக மேலும் ஒருவர் வேட்புமனு தாக்கல் என்ற அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. நெல்லை மேயர் தேர்தலில் திமுக வேட்பாளர் நீங்களாக மேலும் ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட கவுன்சிலர் பவுல்ராஜ் என்பவரும் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். திருநெல்வேலி மாநகராட்சியில் 55 வார்டுகள் உள்ள நிலையில் இதில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 51 உறுப்பினர்கள் உள்ளன. திராவிட முன்னேற்ற கழகம் 44 உறுப்பினரை கொண்டுள்ளது. இந்த நிலையில் அமைச்சர்கள் KA நேரு, தங்கம் தென்னரசு ஆகியோர் பங்கேற்று மாமன்ற உறுப்பினர்களும் கூட்டம் வண்ணாரப்பேட்டையில் நேற்றைய தினத்தில் நடைபெற்றது. கட்சி தலைமை கிட்டு என்ற ராமகிருஷ்ணனை வேட்பாளராக விரும்புகிறது. மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என நேற்றைய தினத்தில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் வழக்கம் போல் தனது சைக்கிளை எடுத்துக்கொண்டு மாநகராட்சி அலுவலகத்திற்குள் ராஜாஜி கூட்டரங்கில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் கூட தற்போது இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் கூட படைசூழ வந்திருந்தனர். தொடர்ந்து அது மட்டுமல்லாது தற்போதைய மாநகராட்சி நீக்கப்பட்ட 6வது வார்டு ஒரு மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் அவரும் வேட்புமனு தாக்கல் செய்தார். இது பெரும் பரபரப்பு நிலை வருகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய 10:30 மணி முதல் 11 மணி வரை தற்சமயம் டைம் கொடுத்திருந்தனர். வேட்புமனு தாக்கல் 2 பேர் வாங்கிய நிலையில் பரபரப்பான சூழல் மாநகராட்சி அலுவலகமே காணப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மாநகராட்சி அலுவலகத்திற்கு பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் வந்திருக்கிறார். தற்சமயம் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு பரபரப்பான சூழலை காணப்பட்டு வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.